நம்ம ஃபன்ஃபாக்ஸ் vlogs viewers எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு கங்குவா படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரைலர் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கங்குவா படத்தினுடைய ட்ரைலர் டீகோடிங் தான் பார்க்க போறோம். கங்குவா இந்த படத்தை வந்து டைரக்டர் சிவா தான் வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், படத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண கிளிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பீரியடிக் போர்ஷனில் நடக்கிற சீக்வன்ஸை தான் வந்து கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ப்ரெசன்ஸில் நடக்கிற சீக்வன்ஸும் வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸில் நடக்கிற எந்த சீக்வன்ஸுமே அவங்க காட்டலை. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் போர்ஷன்ஸில் வர சீக்வன்ஸ் மட்டும் தான் வச்சு ட்ரைலர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா கங்குவா படத்துக்கு 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதுல ஒரு ட்ரைலர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா படம் ரிலீஸ் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 10 தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இப்பயே ஏன் ட்ரைலர் விட்டுருக்காங்க அப்படின்னா மேபி செப்டம்பர் எண்டிங் இல்லனா அக்டோபர் ஸ்டார்டிங்ல படத்தினுடைய 2வது ட்ரைலர் ரிலீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுல பிரசன்ஸ்ல நடக்கிற சீக்வன்ஸ் ஏதாவது ஆட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் கங்குவா படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் அறிவு வந்து பார்த்திருப்போம். அதுலயே வந்து பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சூர்யா சார் பயங்கரமா பண்ணிருப்பாரு. ஆனா இந்த கங்குவா படம் ஏழாம் அறிவை கொஞ்சம் உல்டாவா பண்ண மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏழாம் அறிவுல ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பீரியட் போர்ஷன்ஸ் போகும். அதுக்கப்புறம் ஃபுல் படமும் பிரசன்ஸ்ல நடக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கங்குவா படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பிரசன்ஸ்ல நடக்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் படமும் பீரியட் போர்ஷன்ஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த படத்துல வில்லனா யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் படத்துல வில்லனா பண்ண பாபி டியோல். இந்த சாங்ல வைப் பண்ண வச்ச நம்ம பாபி டியோல் தான் வந்து இந்த படத்துல வந்து வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. பின்னால இருந்து பார்க்கும்போது அது வந்து சூர்யா மாதிரியும் தெரியல, வேற யாருன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பாட்டி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா இந்த தீவுக்குள்ள வந்து நிறைய மர்மங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஏதோ ஒரு புதுவிதமான அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைலர்ல டீகோடிங் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வீடியோல அப்படியே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு ஹில்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு சீக்வன்ஸா வர ஆரம்பிக்குது. இதுல வந்து 2 விதமான கிளான்ஸ் காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு கிளான் வந்து சூர்யாவோட இருக்கலாம், இன்னொரு கிளான் வந்து வில்லனோடது அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெளிவா தெரியுது. இதுல வந்து சூர்யாவோட கிளான் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரோட காஸ்டியூம் எல்லாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சேமா இருக்கு. அதே போல இவங்க லொகேட் ஆயிருக்க இடம், அதே போல வில்லனோட கிளான்ஸ் லொகேட் ஆயிருக்க இடம் ரெண்டுக்குமே வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளான்ல இருந்து அவங்க எல்லாம் எங்கே கிளம்பி போறாங்க. காரணம் என்ன, எங்க இருந்தா திரும்பி வர மாதிரி இருந்தா மேல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. அவங்க வந்து எங்கே கிளம்பி போறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆரவாரமா வந்து அவங்க அனுப்பி வைக்கிற மாதிரி தெரியுது. அநேகமா இது நம்ம சூர்யாவோட கிளானா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட காஸ்டியூம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இதே நெக்ஸ்ட் வில்லனோட கிளான் காட்டுறாங்க. அவங்களோட காஸ்டியூம் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அதே போல அவங்களோட ஃப்ரேம் காட்டும்போது மட்டும் கொஞ்சம் ரெட்டிஸா இருக்கு. அதாவது வந்து அவங்க கெட்டவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் ரெட்டிஸா காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம வில்லன் பாபி டியோல் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் சொத்தமன் இருக்காரு, கூட இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு சரியா தெரியல. அவங்க இருக்கிற இடத்துல வந்து பிளட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வந்து ஒரு டாப் வியூ ஒன்னு காமிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா குளம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து அந்த தண்ணியே வந்து பிளட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து அந்த இடத்துல ஏதோ பலி கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. இதுக்கடையில பார்த்தா சில வெளிநாட்டுக்காரங்களையும் காட்டுறாங்க. ஒரு சீக்வன்ஸ்ல அவங்களோட கொடியும் காட்டுறாங்க. அநேகமா ரோமர்கள் வந்து படையெடுத்து வர மாதிரி கூட அந்த சீக்வன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு கடல்ல நிறைய கப்பல் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவங்க அந்த இடத்துல வந்து போர் தொடுக்கிறதுக்காக கூட வரலாம். அடுத்து இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேப் மேல வைன் பாட்டில் சாஞ்சு வைன் ஃபுல்லா ஊத்தி இருக்கும். ஆக்சுவலா இந்த வைன் பாட்டில் பார்க்கும்போது இது கண்டிப்பா வந்து நம்ம ஊர்க்காரங்க யூஸ் பண்ற வைன் பாட்டில் மாதிரி கிடையாது. இது கண்டிப்பா வந்து வெளிநாட்டுக்காரங்க யூஸ் பண்ற வைன் பாட்டில் தான். சோ ரோமர்கள் மேப்ல எந்த பகுதியில் போய் போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ற விதமா கூட இந்த சீக்வன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஒரு கப்பல்ல வெளிநாட்டுக்காரங்க கை நிறைய வந்து கோல்டு காயினை வந்து கொட்டுறாங்க. அதை வந்து வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்டி. அநேகமா அவர் வந்து யாரை காட்டி கொடுத்து அதை வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதே ஃப்ரேம்ல பின்னால பாத்தீங்க அப்படின்னா போஸ் வெங்கட் அவர்களும் இருக்கிறாரு. அவர் பக்கத்திலே வந்து 2 பேர் நிறைய பேரோட கைகளை வெட்டி அந்த இடத்துல வந்து இழுத்துக்கிட்டு போறாங்க. அது வந்து அந்த சீக்வன்ஸ்லயே வந்து வருது. அநேகமா அவர் ஏதோ ஒரு டீம்ல யாரோ சிலரை வந்து காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பரிசை வாங்குறாரா என்னங்கிறது அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட அந்த கைகள் எல்லாமே வந்து கடல்ல கொட்டிடுறாங்க. கடல்ல வந்து அந்த கைகள் மிதக்கிறது மட்டும் ஒரு ஷாட் காட்டுறாங்க. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கண்ணை காட்டுறாங்க. அது வந்து ஏதோ ஒரு வார் சீக்வன்ஸ் நடக்கிறது கோவத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. அநேகமா அவர் அந்த இடத்துல இல்லாத போது போர் தொடுத்து வந்து அதுக்கப்புறமா சூர்யா வந்து அதை பார்த்து கூட கோவமாக இருக்கலாம். சோ அந்த ஷாட் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ட்ரைலர்ல சூர்யாவோட என்ட்ரியா காட்டப்படுற ஷாட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கங்குவால ஃபயர் சாங்னு ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கண்டிப்பா நிறைய பேர் இந்த சாங் கேட்டிருப்பீங்க. இந்த சாங்ல வர ஒரு மாண்டே சீக்வன்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஷாட்லாம் பார்க்கும்போது அந்த சாங்கோட ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ஷாட் எல்லாமே அந்த சாங்ல வர
வர சீக்வன்ஸா கூட இருக்கலாம். மேபி இது சூர்யாவோட என்ட்ரி சாங்கா கூட இருக்கலாம். அண்ட் ஒரு சீக்வன்ஸ்ல கூட ஒருத்தர் கத்தியை வச்சுக்கிட்டு கங்குவா வந்து இன்னொரு 10 எண்டத்துக்குள்ள இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அநேகமா அவர் வந்து வில்லனோட பிரதராவோ இல்ல வில்லனோட சன்னாவோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல அவரும் வில்லன் பக்கத்துல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ல பார்த்தா ஆக்ட்ரஸ் பார்வதி மாதிரி தான் இருக்கு. வில்லன் வந்து அவங்களை கத்தியால குத்திடுறாரு. ஆக்சுவலா இது வந்து மிடில்ல வர சீனா இல்ல கிளைமேக்ஸ்ல வர சீக்வன்ஸான்னு தெரியல. இன்னொரு சீன்ல கருணாசை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரேமே வந்து அவ்வளவு ஒரு டெப்தா இருக்கு. சோ அவருக்கு இதுல ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே போல இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா சூர்யா என்ட்ரி ஆகும்போது கருணாஸ் வந்து அந்த இடத்துல ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ கருணாஸ் சூர்யாவோட டீம் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் இந்த படத்துல பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு தூரத்துல நிக்கிறது பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி இருக்கு. சோ மேபி பிரகாஷ்ராஜ் சார் இந்த படத்துல சூர்யாவுக்கு அப்பா ரோல் பண்ணியிருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா சூர்யா சார் வந்து ஒரு வாருக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்லயே ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க. ஒரு கிளான்ல இருந்து சில மக்கள் வந்து வாருக்கு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட அடுத்த சீக்வன்ஸா தான் இது இருக்கும். ஏன்னா அதுல வந்து மக்கள் தூரமா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல சூர்யா சார் அந்த ஆர்ச்சை கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வர க்ளோஸ் அப் ஷாட் தான் இது. சோ சூர்யா சார் வாருக்கு கிளம்பும் போது நடக்கிற சீக்வன்ஸா கூட இது இருக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மேல வந்து நிறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம் ரொம்ப ரெட்டா காட்டுறாங்க. சோ இது வில்லனோட ஒரு வார் சீக்வன்ஸா கூட இருக்கலாம். இல்ல இது ஒரு சாங்ல வர ஒரு மாண்டேஜாவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா ஒரு சைடுல மக்கள் வந்து ஒரு யூனிஃபார்மா நின்னு ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ மேபி இது ஒரு சாங்ல வர மாண்டேஜாவும் இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு வார் சீக்வன்ஸுக்கு முன்னால வாருக்கு கிளம்புறதுக்கு முன்னால டான்ஸ்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு காட்சியா கூட இருக்கலாம் இது. அண்ட் இந்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல வந்து யாரோ எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து யாருங்கிறத கிளியரா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன க்ளூ மட்டும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நபர் வந்து ஒரு மூக்கு கடினை வந்து போட்டிருப்பாரு. இந்த ட்ரெய்லர்ல யார் அந்த மூக்கு கடினை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்டி சார் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த நெருப்புல பர்ன் ஆகுது நம்ம நட்டி சார கூட இருக்கலாம். வில்லன் குரூப் இதை பண்ணாங்களா இல்ல சூர்யா சார் வந்து அவங்க சைடுல யாராவது காட்டி கொடுத்ததுக்காக வந்து இந்த தண்டனை கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது படம் வந்தா தான் தெரியும். அது நட்டி சார் தானாங்கிறது கன்ஃபார்மா தெரியல. சோ அந்த மூக்கு கடினத்தை வச்சு நாங்க வந்து கெஸ் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லனோட வாய்ஸ். இந்த வாய்ஸ் வந்து அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நிறைய பேர் ஃபீல் ஆயிருக்கும். ஆக்சுவலா இந்த வாய்ஸ் வந்து நம்ம விக்ரம் சாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா ஏன்னா பொன்னியின் செல்வன்ல பேசுவார் பாத்தீங்களா, இந்த கல்லும் போரும் போர்க்களமும் என்னை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான்ங்கிற மாதிரி பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஃபீல்ல தான் இருக்கு. ஆனா விக்ரம் சாரோட வாய்ஸ் வந்து ஒரு 100ல ஒரு 80% அவர் வாய்ஸ்ங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா மூவி டீம்ல இருந்து அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அது வரை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இன்னொரு ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹரி சுத்தமணியும் வில்லன் கூட இருக்கிற இன்னொருத்தரையும் நம்ம வந்து சூர்யா வந்து கொன்னுறாரு. ஆக்சுவலா இது ஏதோ ஒரு ஃபைட். சூர்யா சார் தலையில ஏதோ கவர் பண்ணிட்டு வந்து ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அது வில்லனோட இடத்துக்கே போய் அவங்களை அழிக்கிறாரா என்னன்னு தெரியல. அவங்க சைடுல இருந்து வந்து இந்த சைடுல இருக்கிற முக்கியமான நபர் யாரையாவது கொண்டு இருக்கலாம். அதுக்காக நம்ம சூர்யா சார் கூட பழி வாங்குறதுக்காக அவங்க இடத்துக்கே போய் கூட அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு இருக்கலாம். அப்படிதான் இருக்குது அந்த சீக்வன்ஸ் பாக்குறதுக்கு. அண்ட் ஒரு கருப்பு மலை மாதிரி தெரியுது. அந்த மலை மேல வந்து ஒருத்தர் ஏறி போறாரு. ஆக்சுவலா வந்து அவர் காயப்பட்டிருக்கிறத பார்த்தா தெரியுது. பின்னால ஒருத்தர் கத்தியோட போறாரு. அந்த கத்தியோட போறது வேற யாரும் இல்ல, நம்ம பாபி டியோல் வில்லன் தான் வந்து அப்படி போயிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் கத்தியோட வந்து ஒரு மலை மேல ஏறுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஒரு ஏரியல் வியூ ஒன்னு காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒருத்தர் மேல ஏறிட்டு இருக்காரு. மேபி அது சூர்யா சாரா கூட இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வந்தது அப்படின்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கிட்டு கொஞ்சம் காயப்பட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க சினிமால. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காட்டுவாங்க. சோ இவர் இன்னும் கொஞ்சம் வெயிட்டா காட்டுறதுக்காக கூட சூர்யா சார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடிக்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். சோ மேபி அது சூர்யா சாரா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இந்த படத்துல சூர்யா சாருக்கு எமோஷனல் சீக்வன்ஸும் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்த கிளிம்ஸ்லயும் சரி அந்த சாங்லயும் சரி சூர்யா சார் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஆள் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ட்ரைலர்ல அவருக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸும் சில ஷாட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஷாட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு காட்டுக்குள்ள நிறைய யானைகள் வர மாதிரியும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை வர மாதிரி கூட சீக்வன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அதுல ஒரு யானை மேல சூர்யா உட்காந்துட்டு வராரு. சோ அதுவும் ஒரு வார் சீக்வன்ஸா கூட இருக்கலாம். மேபி இந்த படத்துல வந்து எத்தனை வார் சீக்வன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஏகப்பட்ட ஷாட்ஸ் ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. அண்ட் லாஸ்டா ரொம்ப டெரிஃபிக்கா இருந்தது இந்த ஷாட் தான். இந்த ஷாட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா வந்து ஒரு crocodile வந்து காமிச்சிட்டு அதை வந்து சூர்யாவை கத்தியில அப்படி குத்தி தூக்கி வீசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருந்திருக்கும். ஆக்சுவலா படத்துல இது முக்கியமா ஏதாவது ஒரு இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்தது அண்ட் இந்த படத்துல நம்ம சூர்யாவோட பிரதர் கார்த்திக்கும் வந்து நடிச்சிருக்காரா அப்படிங்கிற டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். லாஸ்டா அதுக்கு தான் ஒருத்தர் வந்து குதிரையில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பிளர் பண்ணி காமிச்சிருக்காங்க. மேபி அது வந்து கார்த்தி சாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துல வந்து அவரோட கேமியோ ரோலை வந்து இதுவரையும் சொல்லாம தான் வச்சிருக்காங்க. சோ ட்ரைலர்லயும் வந்து சஸ்பென்ஸா தான் இருக்கு. சோ படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். சோ அவரு படத்தோட கிளைமேக்ஸ்ல வராரா இல்ல மிடில்ல வராரா அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாம அவர் வர ஃப்ரேம் பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மேபி இது ஒரு பார்ட் 2க்கான ஹிண்டா கூட இருக்கலாம். ஏன்னா கங்குவா சிங்கிள் பார்ட் மட்டும் கிடையாது, 2 பார்ட்டா எடுக்க போறதாவும் ஆல்ரெடி அந்த மூவி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கார்த்தியோட என்ட்ரி பார்ட் 2ஓட ஹிண்டா கூட இருக்கலாம். சோ படம் வந்தாதான் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்ப இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.